ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406662 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் அறை திறப்பு. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். புதுச்சேரியில் மீண்டும் தொடங்கிய படகு சவாரி. கடலோர காவல்துறையினர் ஆய்வுக்கு பின்னர் அனுமதி. புதுச்சேரியில் மயான கொள்ளை திருவிழா. அங்காள பரமேஸ்வரி அம்மன் பக்தர்களுக்கு புடைசூழ திருத்தேரில் உலா. புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றுவதே தனது லட்சியம். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். அன்னையின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை அரவிந்தர் பயன்படுத்திய அறையை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் அன்னையின் 148வது பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை அரவிந்தர் அறையை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பக்தர்களால் அன்னை என்று அன்போடு அழைக்கப்படும் மிர்ரா அல்பாசா பிரான்ஸ் நாட்டில் 1878ஆம் ஆண்டு பிறந்தார். புதுச்சேரியில் அரவிந்தரை சந்தித்து அவரது ஆன்மீக பணிகளை மேற்கொண்டு அரவிந்தர் ஆசிரமம் மற்றும் ஆரோவில் சர்வதேச நகரத்தை அவர் உருவாக்கினார். 1973ஆம் ஆண்டு புதுச்சேரியில் அன்னை காலமானார். அன்னையின் 148ஆம் ஆண்டு பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் உள்ள அன்னை மற்றும் அரவிந்தர் அறையை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். முன்னதாக காலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஆசிரமவாசிகளின் கூட்டு பிரார்த்தனை ஆசிரமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி கடலில் சென்று வர சுற்றுலா பயணிகளுக்கான படகு சவாரி 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியதை அடுத்து கடலோர காவல்துறையினர் படகுகளை ஆய்வு செய்து அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் கடந்த வியாழக்கிழமை வீராம்பட்டினம் அருகே சுற்றுலா படகு ஒன்று கவிழ்ந்ததை அடுத்து படகு சவாரியை கடந்த 3 நாட்களாக அரசு சார்பில் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் சுற்றுலா பயணிகளும் விடுத்த கோரிக்கையை அடுத்து கடலில் செல்லும் படகு சவாரி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்கியது. மேலும் விபத்துகள் ஏற்படாமல் தடுப்பதற்காக கடலோர காவல்துறையினர் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் படகுகளில் ஆய்வு செய்து அனைவரும் லைஃப் ஜாக்கெட் அணிந்து கொண்டு செல்கிறார்களா என்றும் சரியான எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்கிறார்களா என்றும் ஆய்வு மேற்கொண்டனர். சுற்றுலாத்துறையினரின் அனுமதியோடு தான் படகுகள் செயல்படுகின்றன என்ற கோணத்திலும் ஆய்வு மேற்கொண்டு உரிய அறிவுரைகளை படகு சவாரி செய்பவர்களுக்கு வழங்கினர். 3 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு கடலில் மேற்கொள்ளும் படகு சவாரி தொடங்கியதை அடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி 45 அடி சாலை ஜீவா நகரில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வரும் அமாவாசையில் அனைத்து அங்காள பரமேஸ்வரி கோவில்களிலும் சிறப்பு விழாக்கள் மற்றும் மயான கொள்ளை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் புதுச்சேரி 45 அடி சாலை ஜீவா நகரில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் சின்ன சுப்ராயப்பிள்ளை வீதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 49ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழாவில் வல்லாலக்கோட்டையை அழிக்க பக்தர்கள் புடைசூழ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருத்தேரில் எழுந்தருளி உலா வந்தார். அப்போது பக்தர்கள் அம்மனை வழிபட்டு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு 45 அடி சாலை ஜீவா நகர் பகுதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றுவதே தனது லட்சியம் என லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தாய்மொழி மகத்துவ மாநாட்டில் உரையாற்றுகையில் கூறினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தாய்மொழி மகத்துவ மாநாடு நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு அருகே உள்ள திடலில் நடைபெற்றது. அதன் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமை தாங்கினார். பாரதியாரின் பேத்தி உமா பாரதி, மதுரை ராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கட்சியின் பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, பிரபாகரன், ரமேஷ், பாபு, மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், கண்ணபிரான், ராபர், ஜேசுதாஸ் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசுகையில் ஒவ்வொருவரின் தாய்மொழியும் பெருமைக்குரியது என்றும் அதை போற்றும் வகையில் தங்கள் கட்சி சார்பில் முதல் மாநாட்டை நடத்துவதாக தெரிவித்தார். நமது அடையாளமாக உள்ள சேர, சோழ, பாண்டியர் போன்ற தலைவர்கள் இந்த மாநாடு மூலம் மக்களுக்கு ஞாபகப்படுத்தியுள்ளதாகவும் அனைத்து துறைகளிலும் நமது முன்னோர்கள் சிறப்பாக இருந்து சென்றுள்ளதாக கூறியுள்ள அவர், திமுக, காங்கிரஸ் இரு கட்சிகளும் மொழி பிரச்சனையில் இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டினார். இலங்கையில் நடந்த இன துரோகத்தையும் நாம் மறந்துவிட முடியாது என்று கூறியுள்ள அவர், குமரி கண்டத்தில் இருந்துதான் நமது முன்னோர்கள் தமிழர்களாக வளர்ந்து வந்ததாகவும் கூறினார். கண்ணகிக்கு சிலை வடிக்க சேர மன்னன் இமயம் சென்று கல் கொண்டு வந்ததாகவும், கரிகாலன் கட்டிய கல்லணை, ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவில் போன்றவைகள் எல்லாம் தமிழர்களின் பெருமையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் சிங்கப்பூர், துபாய், ஹாங்காங் நாடு போல ஏன் மாறக்கூடாது என கேள்வி எழுப்பியுள்ள அவர், வரும் 2050 புதுச்சேரி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சிந்தனைகளை வடிவமாக வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு போன்ற அனைத்து துறைகளிலும் முன்னோடி மாநிலமாகவும் சிங்கப்பூர் நாட்டை போன்று புதுச்சேரியை மாற்றுவதே தனது லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலின் போது மதுபானம், பரிசு பொருட்கள் கடத்தலை தடுக்க புதுச்சேரி பிராந்தியமான காரைக்கால் மற்றும் தமிழக பகுதி மாவட்ட ஆட்சியர்களின் ஒருங்கிணைப்பு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகம் மற்றும் காரைக்கால், புதுச்சேரி பகுதிகளில் உள்ள எல்லை சோதனை சாவடிகளில் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமாக சட்டவிரோதமாக மதுபானம், பணம் மற்றும் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்களை எடுத்து செல்வதற்கு தடுப்பு நடவடிக்கையாக தமிழக, புதுச்சேரி மாநிலங்களுக்கு இடையேயான ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி மாநிலமான காரைக்கால் பிராந்தியத்தில் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி தலைமையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழக பகுதிகளில் உள்ள நாகப்பட்டினம் ஆட்சியர் ஆகாஷ், திருவாரூர் ஆட்சியர் மோகனச்சந்திரன் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் ஆகியோருடன் காணொலி வாயிலாக இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த ஒருங்கிணைப்பு ஆலோசனை கூட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்பொழுது ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி சட்டவிரோதமாக பொருட்கள் பரிமாற்றம் சம்பந்தமாக மாவட்டங்களுக்கு இடையே போக்குவரத்தை தடுக்கும் வகையாக சோதனை சாவடிகளை பலப்படுத்துமாறும், கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் சட்டவிரோதமாக நடைபெறக்கூடிய மதுபான மற்றும் சாராய விற்பனை தடுப்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அந்தந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு 4 மாவட்ட ஆட்சியர்கள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள். புதுச்சேரியில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட சுற்றுலா படகுகளை மீண்டும் இயக்க அனுமதிக்க வேண்டும் என புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளரிடம் கூறுகையில், புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளை இயக்குவதில் அரசுக்கு அவப்பேரை ஏற்படுத்தும் விதத்தில் அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். சுற்றுலா படகுகளை இயக்க தீயணைப்பு, தேசிய நீர் பாதுகாப்பு, துறைமுகம், கடற்கரை காவல் உட்பட 10க்கும் மேற்பட்ட துறைகள் ஆய்வு செய்து அனுமதி வழங்க வேண்டும் என்றும், சுற்றுலா படகு திட்டத்தில் புதுவையில் 80க்கும் மேற்பட்ட நிறுவனங்களும் 800க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களும் பயனடைந்து வருவதாக கூறினார். ஆனால் அதிகாரிகள் இத்திட்டத்தை கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கும் சதித்தியலில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். விபத்து ஏற்படுத்திய படகை மட்டும் தடை செய்ய வேண்டும் என்றும், ஒட்டுமொத்தமாக படகுகளை முடக்கி தொழில் செய்ய விடாமல் தடுப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறிய அவர், இதை சுற்றுலாத்துறை அமைச்சர் கண்டுகொள்ளாமல் வாய்மூடி மௌனமாக உள்ளதாகவும் தெரிவித்தார்.
அரசு அதிகாரிகளின் தவறான செயலால் நிறுத்தப்பட்டுள்ள சுற்றுலா படகு போக்குவரத்தை மீண்டும் அனுமதிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இவர்கிட்ட என்னன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் முதலுடைய லைசன்ஸுக்கு போல படகு லைசன்ஸ் சுற்றுலாத்துறையால 10க்கும் மேற்பட்ட துறை மூலமா அதுக்கு அனுமதி பெறப்பட்டு சுற்றுலாத்துறை மூலம் லைசன்ஸ் வழங்கப்பட்டு அவங்களுக்கு அந்த ஓராண்டு நிறைவு பெற்றவங்களுக்கு லைசன்ஸ் ரினியூவல் கோசம் போகுது. வேணுமே ஃபைலை எடுத்து வச்சுன்னு 6 மாசமா யாருக்குமே ரினியூவல் பண்ணல. ரினியூவல் பண்ண படகும் ஓடி நிக்குது. அதை பார்த்து நிறைய பேரு லைசன்ஸே வாங்காதவங்க வம்பகரப்பாளையம் இங்க இருக்கக்கூடிய வீராம்பட்டினம் இங்க இருக்கிறவங்கள 50க்கும் மேற்பட்டவர்கள் லைசன்ஸை வாங்காமலேயே டிரைவர் கூட லைசன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு டிரைவர் லைசன்ஸ் கிடையாது. அந்த படகு தரமான படகா என்னன்னு கூட கிடையாது. எந்த விதமான ஆய்வுக்கும் உட்படாமலேயே வேண்டுமென்று அவங்களும் படகு சவாரிக்கு போறாங்க. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடற்கரை காவல்துறையினர் இன்ன வரைக்கும் எந்த ஒரு படகு மேலேயும் ஒரு சிறு நடவடிக்கை கூட இல்லை. இது சம்பந்தமா நான் பல முறை அந்த கடற்கரையினுடைய காவல்துறையினுடைய இன்ஸ்பெக்டர் அவரிடமோ எஸ்பியிடமோ பல முறை நான் தொலைபேசியில இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்காமலேயே நிறைய பேர் படகு விடுறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இது அரசாங்கத்துக்கு அவப்பெயர் ஏற்படும். ஒண்ணு லைசன்ஸ் இல்லாத படகு நீங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது இது எங்க வேலை இல்லை. யார் வேலை இல்லை? இது எங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கடற்கரை காவல்துறையில் இருக்கக்கூடிய சூப்பரண்டும் இன்ஸ்பெக்டரும் இந்த மாதிரி எங்களுக்கு போல் சொன்னாங்க. இவங்களுடைய ஒரு அலட்சியத்தால தினசரி வருமானத்தை ஈட்டக்கூடிய எண்ணத்தில் உள்ள பிஷர்மேன்கள் அவங்க தான் என்ன தப்பு பண்றோன்னு தெரியாமலேயே லைசன்ஸ் இல்லாமலே படகு விட்டுக்கிறாங்க. காரைக்காலை அடுத்த திருமலைராயன்பட்டினத்தில் உள்ள ஜடாயுபுரீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரியின் பிராந்தியமான காரைக்காலை அடுத்த திருமலைராயன்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக ரிஷப வாகனம் பொருந்திய கொடிக்கு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியதை அடுத்து மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வு வரும் 26ஆம் தேதி ஸ்ரீ தியாகராஜர் புறப்பாடு, உன்மத்த நடனமும், 28ஆம் தேதி திருவடச்சான் சப்பரமும், அடுத்த மாதம் 2ஆம் தேதி திருத்தேர் திருவிழாவும், இரவு ஜடாயு ராவண யுத்தமும் விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 4ஆம் தேதி தெப்பத் திருவிழா வெகுவிமரிசையாக நடைபெற உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் புதுச்சேரி பிராந்தியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கழக தேர்தல் பணிகளை கண்காணிக்க அதன் தலைவர் விஜய் தேர்தல் கண்காணிப்பாளர்களை நியமித்துள்ளார். அந்த வகையில் சட்டமன்ற தேர்தல் முதன்மை கண்காணிப்பாளர்களாக கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஆனந்த், தமிழக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அந்த வரிசையில் புதுச்சேரியின் 4 பிராந்தியத்திற்கும் தனித்தனியாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நிலையில் புதுச்சேரியை பொறுத்தவரை தேர்தல் கண்காணிப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் காரைக்கால் பகுதிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா, மாஹே பகுதிக்கு பிரிஜேஷ் மற்றும் ஏனாம் பகுதிக்கு கோட்டா ராஜு ஆகியோரும் தேர்தல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து பகுதிக்கும் இணை கண்காணிப்பாளர்களும் நியமிக்கப்பட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி ஐடி ஊழியரை 53 லட்சம் ரூபாய் ஏமாற்றிய மர்ம நபர்களை சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியைச் சேர்ந்த ஐடி ஊழியர் ஒருவர் தனது செல்போன் எண்ணுக்கு வந்த குறுஞ்செய்தியை அடுத்து ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என எண்ணி ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்பட்டார். பின்னர் அவருக்கு ஆன்லைன் வர்த்தகம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மர்ம நபர்கள் கூறிய செயலி மூலம் முதலில் 2 லட்சம் முதலீடு செய்தார். இதன் மூலம் அவருக்கு குறிப்பிட்ட தொகை லாபகமாக கிடைத்தது. இதனால் உற்சாகமடைந்த அவர் பல்வேறு தவணையாக 53 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தார். இதன் மூலம் கிடைத்த லாபத்தை தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்தார். ஆனால் அது முடியவில்லை. எனவே அவர் தனது ஆலோசனை வழங்கிய நபரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தார். முடியவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த அவர்
சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதேபோல் புதுவையை சேர்ந்த ஒருவரிடம் 30,000 ரூபாயும், குருமாம்பேட் பகுதியைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணிடம் 11,000 ரூபாயும், பிள்ளையார்குப்பத்தைச் சேர்ந்த பெண்ணிடம் 30,000 ரூபாயும், லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் 6,000 ரூபாயும் மோசடி செய்யப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,600 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,870 ரூபாய். இத்துடன் ஏமன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி மக்களின் பேராதரவுடன் 25ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வெள்ளி விழா காணும் ஏஎம்என் டிவியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அன்பார்ந்த நேயர்கள், விளம்பரதாரர்கள், கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.